ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? அதாங்க. நமக்கு தான் 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 30 வயசுக்கு மேல நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடுலாம் கரெக்ட்டா சாப்பிடுறோமான்னா, கண்டிப்பா கிடையாது. அத சாப்பிடாம விட்டுட்டு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஐயய்யோ! அங்க வலிக்குதே, இங்க வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, தொட்டாலே எனக்கு வலிக்குது, எலும்பு எலும்பா வலிக்குது, முள்ளு முள்ளா குத்துது. இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதுவரைக்கும். ஸோ அதனால அதுலேருந்து நம்ம மீண்டு நல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா எப்படி வளரலாம், எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான 5 ப்ரோட்டீன் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைமும் ஹாப்பி பர்த்டே வரும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டேயோடு சேர்ந்து நம்மளோட இளமை சேர்ந்தே ஓடுது. ஸோ அதனால் இளமை நம்ம கொஞ்சமாச்சும் தக்க வைக்கணுன்ட்டு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னை அழகாக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நமக்கு சுருக்கங்கள் நம்ம வேணும்னாலும் வேண்டானாலும் அது நம்மளை தேடி வரத்தான் செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், அவ்வளோதான். எப்படி தள்ளி வைக்கலாம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக அசால்ட்டாக தள்ளி வைக்கலாம். ஸ்கின் கேர் மூலமாக தள்ளி வைக்கலாம். நிறைய பேர் ஸ்கின் கேர் பண்ணுறதே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கண்ணில் கருமலை முகம்லாம் ஒரு மாதிரி சுருக்கங்கள்லாம் விழ ஆரம்பிச்சிருது. அதில் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். வெறும் 5 பொருள் தான் டெய்லி நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணால் கூட போதும். இதில் மெயினான ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு பொருளையும் சொல்லிட்டு இது 100 கிராம் எடுத்தால் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்கும், எவ்வளோ கண்டென்ட் நமக்கு உடம்புக்குள்ளே சேரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டாலும் செமிக்கும். ஏன் கள்ளத்தினாலும் கரையிற வயசு, ஓடுற பாம்பு கையில் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி அதில் நமக்கு பெரிய ரிசல்ட் எதுவுமே இருக்காது. சாப்பிட்டாலுமே நம்ம ஜாலியாக மண்ணில் விளாண்டுட்டு கிடப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒழுங்காக சாப்பிடலன்னு வைங்களேன், மண்டை சுற்ற ஆரம்பிச்சிடும். மேலே இருக்குது கீழே வரும், கீழே இருக்குது மேலே போகும், என்னெல்லாமோ போடணும் தலைக்குள்ளே மண்டைக்குள்ளெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். நமக்கு தேவையான சத்து கிடைக்கலனா நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, 30 வயசு ஆயிட்டாலே ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 60-70 வயசுக்கு மேலே வந்த டயர்டு இப்போல்லாம் 30 வயசுலேயே நமக்குள்ளே வந்துருச்சு. ஸோ 30+ வந்துட்டாலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்கு சாப்பிடக்கூடிய 5 ப்ரோட்டீன் உணவு பட்டியல் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எங்கே போச்சு அப்படின்னு கேட்பீங்க. டயர்ட்னஸே வராது. டயர்டா எனக்கா அப்படின்னு சொல்லி லைன் டேஸ் விளம்பரத்துக்கு வர மாதிரி நம்மளும் கையை தூக்கிட்டு காட்டலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாதாம் ஆல்மண்ட் சொல்லுவோம் தெரியுமா? 100 கிராம் பாதாமில் 21 கிராம் ப்ரோட்டீன் வந்துருப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 கிராம் பாதாமில் 21 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். ஆனால் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று வரும், நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன், சரிங்களா? ஏதாவது 100 கிராமில் 21 கிராம் தான் ப்ரோட்டீன் வரும். அதெல்லாம் பாதிக்கு பாதி நான் தாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ என்னென்ன ப்ரோட்டீன் சத்து நான் சொல்கிறேன். நல்ல கொழுப்பு இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கெட்ட கொழுப்பு ஓடுறவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுரும். ஹார்ட் அட்டாக்லாம் வராது. தலையில் வர ஸ்ட்ரோக் எல்லாம் பாதுகாப்பாக. தலையில் வர ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ எந்த பிரச்சனையுமே வராது. இந்த பிரச்சனையிலேருந்துலாம் நம்மளை நல்லாவே பாதுகாத்து வைக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக எடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு 5 மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேர் இதை வெந்நில ஊற போட்டு தொலியை உரித்து சாப்பிடணும்பாங்க. செமிக்காதவங்க அப்படி பண்ணுங்கள். இல்லை நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு செமிக்கும் அப்படிங்கிறவங்க 5 எடுத்து அப்படியே கடித்து மென்று முழுங்கிருங்க. ஒன்றுமே செய்யாது. நீங்கள் சாப்பிட உடம்புக்குள்ள தெம்பு தான் சேரும். அதுக்காக நல்லா இருக்குது உடம்புக்கு சத்து அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அடைக்கக்கூடாது. இது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இது விலை அதிகமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அளவாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம். 2வது இவங்க தான் அவங்க சோயா மீல் மேக்கர். இவங்ககிட்ட 100 கிராமில் 52 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். எப்படிங்க? ஏதாவது 21 கிராம் தான் கிடைக்கும்னா இது 52 கிராம் கிடைக்கும். பாதாமை விட இது பல மடங்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். சோயானா உங்களுக்கு தெரியுதுல்ல, மீல் மேக்கர் இந்த கறி மாதிரியே இருக்கும். சில பேர் சைவ பிரியர்கள்லாம் என்ன செய்வாங்க, கறிக்கு பதிலாக இந்த சோயா மீல் மேக்கர் தான் சேர்த்துக்குவாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மீல் மேக்கர் எடுத்துப்பாங்க. காரணம் என்னென்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு மசில்ஸை நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கும், உடம்புக்கு ஹெல்த்தை கொடுக்கும், டயர்ட்னஸே வராது. ஸோ அதனால் மீல் மேக்கரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் மீல் மேக்கர் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 மாதிரி மீல் மேக்கர் 65 அப்படி போட்டு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு சும்மா கும்முன்னு ஆயிருமே தவிர கம்முன்னெலாம் கிடக்காது. ஸோ அதனால் கும்முன்னு ஆகணுமா கம்முன்னு இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு உடம்பு நல்லாவே நல்லாயிருக்கும்.
மூணாவது முட்டை. ஒரு முட்டையில் 13 கிராம் புரோட்டீன் இருக்கும். மஞ்சள் கரு மட்டும் வேண்டாம். ஏன்னா மஞ்சள் கரு ஏன் வேண்டாம்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் கெயினாக இருந்துச்சுன்னா மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கலாம். நம்மளே வெயிட் லாஸுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் உடம்பு வந்து ஓவர் டயர்ட்னஸாக இருக்கிறதுக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ மஞ்சள் கரு சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு ஓவராக வச்சிரும். அப்புறம் உடம்பு குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதனால் மசில் ஸ்ட்ரென்த்லாம் வேணும் அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம், எல்லோவோ இல்லாமல். அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி சொல்கிறது, பாடி பைல்வான்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, முட்டையை குடிச்சிட்டு உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது முட்டையை வந்து கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையுமே நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா முட்டையில் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள வந்து ஆழமாக விதைச்சிட்டாங்க. அதுதான் காரணம். இதில் அமினோ ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முட்டையை எடுத்துக்கோங்க. 4வது கருப்பு கொண்டக்கடலை. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் அவிச்சு எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான், இல்லை ஆம்லேட்டு ஆஃப் பாயில் போட்டாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிடுங்க. 4வது கருப்பு கொண்டக்கடலை. கருப்பு கொண்டக்கடலை 100 கிராமில் 25 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. ஆனால் ஒயிட்டு நல்லா இருக்குமா, பிளாக் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டு தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டில். ஆனால் பிளாக் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒயிட்டு பிடிக்காமல் போயிடும். எங்களுக்கெலாம் அப்படி தான். நான் வந்து அதிகமாக ஒயிட்டு வந்து வாங்க மாட்டேன். ஒன்று விலை கூட, அது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன, பிளாக் வந்து நல்லாயிருக்கும். ஒயிட்டு வாங்குவேன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிடுவேன், ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி. பிளாக் வந்து 1 கிலோ வாங்குறது, ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து. நைட்டு ஊற போட்டு காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக வந்து அப்படியே சவைச்சி சாப்பிட்டு வெந்நி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வந்து உடம்பு வந்து கல் மாதிரி ஆகும். ஊழ சதையெல்லாம் தொங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஊழ சதையெல்லாம் சரியாக்கி நம்ம உடம்பை வந்து கல்லாக்கி இரும்பு மாதிரி மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த கருப்பு கொண்ட கடையில் அதிகம் இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து சீக்கிரத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ நார் சத்து இதில் அதிகம். என்ன ஒரு பிரச்சனை, இதை சாப்பிட்டோன்னா கொண்டக்கடலை எடுக்கும்போது கேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, காயம் எடுத்துக்கோங்க, ஓமம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா நைட் நம்ம வந்து இந்த கரிஞ்சீரகம் ஓமம் தண்ணியெல்லாம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஓமம் வெந்தயம் கலந்தது, அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளைப்பூடை வந்து டெய்லி கண்டிப்பாக மறக்காமல் ஒரு 3 பல்லு 4 பல்லாவது சாப்பிட்ருங்கம்மா. கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, மற்ற நாளையில் வெள்ளை பூண்டு டெய்லி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு இன்னும் நல்லது. நான் இப்போ சொல்கிற எல்லாமே டெய்லி எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே டெய்லி ஒவ்வொரு நாள் எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா ஒரே நாளில் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் உள்ளே அடக்கி கொடுக்கக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கு. அஞ்சாவது சீனா பருப்பு, தூணா பருப்பு, காணா பருப்புன்ட்டு எந்த பருப்புனாலும் எடுத்துக்கோங்க. பருப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து ஹையாகவே இருக்கும். 100 கிராம் பருப்பில் 25 கிராம் வந்து இருக்கும். இதை நீங்கள் கூட்டாக செஞ்சுவீங்களோ சாம்பாராக செய்வீங்களோ எதையோ ஒன்று, பட் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையிலையும் சாம்பார், இட்லி தோசைக்கு சாம்பார், மத்தியானமும் சாம்பார், நைட்டுக்கும் சாம்பார்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா, அப்படி தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து உடம்பு வந்து அதிகமாகும். ஸோ ஏதாவது ஒரு நேரம் வச்சு சாப்பிடலாம், காலையிலேயோ இல்லை மத்தியானமும். ஒரு நேரம் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மலச்சிக்கலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சொல்லப்போனால் மலச்சிக்கலே வராமல் ஆக்கிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பருப்பு ஏதோ ஒரு பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பருப்பு அவிச்சு தண்ணியும் கொடுத்து பருப்பையும் சீனியை சர்க்கரை ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் வந்து வராமல் தடுக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை எதுவுமே வராது. என்ன இதை சாப்பிடும்போது அதே மாதிரி தான் கேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி வெள்ளைப்பூடு, காயம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஓமத்தை அவிச்சு குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ இந்த 5ல் டெய்லி ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே சத்து தானே, நம்ம நைட் நேரமும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாதீங்க. நைட் நேரம் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. எது பிடிக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. காலையில் இல்லை மத்தியானம் 2 நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கோங்க. பட் நைட் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நைட்டு வந்து வேண்டாம், சரிங்களா? இன்னொன்று, ப்ரோட்டீன் உள்ளே போகும்போது மசில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளரும். அப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் அதிகமாக அளவு ப்ரோட்டீன் எடுப்பாங்க. இன்னும் அதுக்கு காணாதுன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் பவுடர் வரை எடுத்துப்பாங்க. அதனால தான் அவங்க மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 வயசுக்கு மேலே இது கண்டிப்பாக நமக்கும் தேவை. நம்ம முகத்தில் இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளை வந்து கிளியர் ஸ்கின் ஆக்கி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து இன்னும் இளமையாகவே ஆக்கி வைக்கிறதுல இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம வந்து வளரும் போட்டு வச்சுருக்கேன், வளரலாம், சரிங்களா? ப்ரோட்டீன் ரிச்சு, இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இம்யூனிட்டி பவர்னால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை மா.